திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீண்டும் மீட்பு பணியானது தொடங்கியிருக்கிறது. 1 மணி நேரமாக நிறுத்தப்பட்ட மீட்பு பணி தற்போது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கட்டாயமாக ஸ்ரீராம் மண் சரிவில் சிக்கிய ஏற்கனவே 4 உடல்களை மீட்கப்பட்டு அந்த உடல்கள் அனைத்தும் ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை கொண்டு செல்லப்பட்டது. தற்போது மழை காரணமாக 1 மணி நேரமானது மீட்பு பணி நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இப்ப மீண்டும் 1 மணி நேரம் தாமதத்துக்கு அப்புறம் மீட்பு பணி தொடங்கியது. ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்ட வினோதினி என்ற ஒரு 13 வயது குழந்தையோட உடல் தான் அது. அந்த உடலை தற்போது தேசிய மீட்பு படையினர் அந்த உடலை மீட்டு தற்போது அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேலும் இருக்கக்கூடிய 2 உடல்களை மீட்க வேண்டும். அந்த உடல்களை மீட்பதில் தான் தற்போது ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு மிகப்பெரிய ஒரு பாறை ஒன்று உள்ளது. அந்த பாறையை நகற்றி அதற்கு அடியில் சிக்கியுள்ள 2 பாடியை 2 பெண்களின் குழந்தைகள் உடல்களை மீட்க வேண்டும். அந்த பணிதான் தற்போது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், சதீஷ், அந்த பகுதியில் ஒரு பாறை ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் மீதம் இருக்கக்கூடிய உடல்களை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. அது முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறதா? என்னென்ன நடவடிக்கைகள் அதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கு? கட்டாயமாக ஏற்கனவே அந்த கண்டெடுக்கப்பட்ட உடல் தான் வினோதினியின் உடல். ஏற்கனவே நம்ம அந்த தகவலை 5 பேர் உடல் கண்டெடுக்கப்பட்டு 4 மீட்கப்பட்டது நாம் கூறியிருந்தோம். தற்போது கண்டெடுக்கப்பட்ட வினோதின் உடலை 5வது உடலாக மீட்டு தற்போது கொண்டு வந்துள்ளார்கள். இப்போ அந்த பாறைக்கு இடிபாடுகள் சிக்கிதான் மேலும் 2 உடல்கள் உள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இப்ப அந்த பாறை கிட்டத்தட்ட ஒரு 50 டன் எடை கொண்ட மிகப்பெரிய ஒரு பாறையாக உள்ளது. அந்த பாறையை ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு நகற்றி பின்னர் தான் அந்த 2 உடல்களை எடுக்க முடியும். கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மீட்பு பணி தொடரும் என்று மீட்பு படையினர் கூறுகிறார்கள். ஸ்ரீராம், மேலும் சொல்லுங்க. மேலும் இந்த பகுதியில் தற்போது மருத்துவ குழுவினர் அனைவரும் தயார் நிலையில் உள்ளார்கள். இந்த பகுதி முழுவதுமே ஒரு சோகமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த பகுதியில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். பேர் அதிர்ச்சியில் உள்ளார்கள். மேலும் தற்போது விட்டு மழை பெய்வதால மலை சரிவுகளும் மண் சரிவுகள் மழையிலிருந்து தொடர்ந்து ஏற்படுவதால எந்த பகுதியில் மண் சரிவு ஏற்படுமோ என்ற பீதியில் தான் இருக்கிறார்கள். ஸ்ரீராம், கண்டிப்பா சதீஷ், ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும், அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பெய்த அந்த 1 மணி நேர மழையின் காரணமாக ஏதேனும் தொய்வு ஏற்பட்டிருக்கா? கட்டாயமாக அந்த மழை லேசான சாரல் மழைதானே தவிர பலத்த மழை இல்லை. அதனால மீட்பு பணியில் தொய்வு இல்லை. குறிப்பாக ஜேசிபி எந்திர ஆபரேட்டர்களும் மீட்பு படையினரும் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் மீட்பு பணியில் ஈடுபட்டதால அவர்களுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மீட்பு பணியானது நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் 10 அடி ஆழத்தில் இறங்கி மீட்பு பணி ஈடுபட வேண்டும். போகிற பாதை முழுவதும் ஆங்காங்கே வழுக்கி செல்லக்கூடிய நிலை தான் இருக்கிறது. சேரும் சகதியமாக உள்ளதால அவர்களால் மீட்பு பணி கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. இந்த மீட்பு பணியானது அவர்களுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் சாரல் மழை தொடங்கி இருந்தாலும் தொடர்ந்து மீட்பு பணியை முடித்து 1 மணி நேரத்துக்குள் இந்த பணியை மீட்டு மீதமுள்ள 2 உடல்களை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேரிடர் படையினர் செயல்பட்டு வருகிறார்கள். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்.